dear Shiva brothers and sisters of Puducherry, I am very happy to be here with you today in this beautiful city, a window of French culture. Puducherry reflects our country's diversity and tolerance as well. Puducherry reminds us that every identity, big or small, has equal importance in our country. அன்பிற்குரிய சிவகுமார் அவர்களே, முகுல் வாஸ்னிக் அவர்களே, நாராயணசாமி அவர்களே, வைத்திலிங்கம் அவர்களே, நமச்சிவாயம் அவர்களே, சிவா அவர்களே மற்றும் ஹரிபிரசாத் அவர்களே, நான் உங்களை எல்லாம் இங்கே சந்தித்து ஒரு அருமையான ஒரு அழகான புதுவை மாநிலத்திலே வந்து உங்கள் மத்தியிலே உரையாடுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, புதுவை மாநிலமானது பண்டித நேரு அவர்கள் சொன்னது போல நம்முடைய பிரெஞ்சு கலாச்சாரத்துடைய ஜன்னலாக இருந்து வருகிறது. No other party knows the people of Puducherry better than the Congress Party. In Puducherry, the Congress Party, its leaders, its workers have striven tirelessly for the welfare of the people. புதுவை மாநிலத்தை பொறுத்தவரையில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில புதுவை மாநில மக்களை அதிகமாக உணர்ந்திருக்கின்ற கட்சி. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் புதுவை மாநில மக்களுடைய நன்மைக்காக அயராது பாடுபடுகின்ற தலைவர்கள். And every Congress Prime Minister has given special attention to Puducherry. Jawaharlal Nehru took extraordinary measures to preserve your unique identity. Today, some leaders are talking of building smart cities, but much before all this, Indira Gandhi gave her support for a township like Auroville. Rajiv Gandhi strived to bring about high quality education and health care in Puducherry. Our former Prime Minister, Dr. Manmohan Singh Ji, his government ensured that every central scheme was implemented in Puducherry when we were in government. காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த நாட்டுடைய பிரதமர்கள் எல்லாம் புதுவை மாநிலத்தின் மீது தனி கவனம் செலுத்தி அக்கறை செலுத்தி புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் குறிப்பாக புதுவை மாநிலத்துடைய தனித்தன்மையை காப்பதற்காக பண்டித நேரு அவர்கள் அரும்பாடுபட்டார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய இந்த நாட்டிலே இருக்கின்ற இப்பொழுது வந்திருக்கின்ற அரசிலே புதிதாக வந்திருக்கின்ற ஆட்சியிலே இருக்கின்றவர்கள் ஒரு நகரம், புதிய நகரம் கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு முன்னாலேயே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மிகப்பெரிய நகரத்தை ஆரோவில்லை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கும் பொழுது கல்வியை இந்த மாநிலத்தில் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காகவும் மருத்துவம் சரியான முறையில் கிடைப்பதற்காக மக்களுக்கு கிடைப்பதற்காகவும் அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். மன்மோகன் சிங் அவர்கள், முன்னாள் பிரதமர் அவர்கள் புதுவை மாநிலத்தில் அனைத்து மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் எல்லாம் இங்கே வருவதற்கு உறுதுணை புரிந்திருக்கிறார்கள். But for the last 5 years, Puducherry is being ruled by a most opportunistic party, a party which is willing to join hands with anyone to remain in power. கடந்த 5 ஆண்டுகளாக புதுவை மாநிலத்தில் ஆட்சி செய்கின்ற ஒரு அரசானது ஒரு சந்தர்ப்பவாத கட்சி, சந்தர்ப்பவாத ஆட்சி. அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக
யாரோடும் கூட்டு சேருவார்கள். First, it joined hands with the AIDMK, a party which wants to destroy the identity of Puducherry. முதலில இந்த புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற அரசானது அந்த கட்சியானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்தார்கள். அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதுவை மாநிலத்தில் அழிவு பாதையில் சென்று வருவதற்காக செய்ததுதான் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். And in 2014, it joined hands with the BJP, with Modi BJP, a party which is determined to destroy the unique identity of India. 2014 புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சியானது பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்தது. அந்த பாரதிய ஜனதா கட்சியானது புதுவை மாநிலத்தினுடைய தனித்தன்மையை குலைக்கின்ற தனித்தன்மையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. Puducherry used to be an industrial center, but now there is a serious crisis for unemployment. The government is not helping our young people to find jobs, and our young people are forced to go to other states to look for employment. புதுவை மாநிலம் கடந்த காலங்களிலே நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வேலை வாய்ப்பு கொடுத்த ஒரு மாநிலமாக இருந்தது. ஆனால் இந்த புதிய ஆட்சி வந்த பிறகு தொழிற்சாலைகளை மூடுவது மட்டுமல்லாமல் வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கியது இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்றவர்கள். அது மட்டுமல்ல, இந்த புதுவை மாநிலத்தில் இருக்கின்றவர்கள் மற்ற மாநிலங்களுக்கு செல்லுகின்ற நிலையும் இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். They show no sensitivity for our women, for the women of Puducherry. And this is proved by the fact that they are forcing women's self-help groups to shut down. இந்த மகளிர் சுய குழுக்கள் புதுவை மாநிலத்தில் கடந்த காலங்களிலே மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு வந்தன. ஆனால் இந்த புதிய ஆட்சிக்கு வந்தவர்கள் புதுவை மாநிலத்தில் ஆட்சி புரிபவர்கள் குறிப்பாக மகளிர் சுய குழுக்களை எல்லாம் அழித்து விட்டார்கள், ஒழித்து விட்டார்கள். They refuse to conduct local body elections, thereby preventing our scheduled caste, scheduled tribe women from participating in local governance. இந்த புதுவை மாநிலத்தில் பஞ்சாயத்து தேர்தலை கூட இப்பொழுது இருக்கின்ற ஆட்சி நடத்தவில்லை. மகளிருக்கு கொடுக்க வேண்டிய ஆட்சியிலே கொடுக்க வேண்டிய பஞ்சாயத்திலே கொடுக்க வேண்டிய நகராட்சியிலே கொடுக்க வேண்டிய அந்த பங்கை அவர்கள் பெறுவதற்கு தடுத்த ஒரு கட்சி தான் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறார்கள். Even children have not been spared. I am told, and I was shocked to hear that the bread and milk scheme, which had been launched by our government, has now been stopped. நம்முடைய இளம் சிறுவர்களை கூட இந்த ஆட்சியில் இருக்கின்றவர்கள் விட்டு வைக்கவில்லை. கடந்த காலங்களிலே நம்முடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட பிள்ளைகளுக்கு சூடான பால் மற்றும் அவர்களுக்கு பிஸ்கட் மற்றும் பன் கொடுத்தோம். அவைகளை எல்லாம் நம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுத்ததை எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் நிறுத்திவிட்டார்கள். Puducherry was known for being a safe and peaceful state. But today, crime is on the rise and corruption too is rampant. Business are being forced to leave Puducherry because of these problems. புதுவை மாநிலமானது நம்முடைய ஆட்சியில மிக அமைதியாக இருந்த மாநிலம். ஆனால் இவர்களுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு புதுவை மாநிலத்தில் அமைதியின்றி மக்கள் பாதிக்கின்ற அளவில் இந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத நிலையை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியிலே ஊழல் மலிந்து விட்டது. வியாபாரிகள் எல்லாம் இந்த குறிப்பாக சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு
அவர்களை மிரட்டுவதை பார்த்து புதுவை மாநிலத்தில் இருந்து வெளியே செல்ல வேண்டிய நிலையை புதுவை மாநில அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. For the past 2 years, the BJP, the Delhi government, the Modi government in Delhi has been supported by the AINRC and the AIDMK. But what has the Modi government done in exchange for that support? It has cut the MSP for our farmers, which had been much improved by our UPA government. It has slashed central funds for essential social welfare and rural development programs that had been launched by previous Congress-led governments, affecting lakhs of women, children, especially the poor. கடந்த 2 ஆண்டுகளாக மத்தியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு, அந்த அரசுக்கு புதுவை மாநிலத்திலே உள்ள என்ஆர் காங்கிரசும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களுக்கு ஆதரவு தருகிறார்கள். ஆனால் மோடி அரசாங்கம் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விலையை கொடுக்க மறுத்தது பாரதிய ஜனதா, மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா. அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கத்தில் நம்முடைய ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட மத்திய திட்டங்கள், மானிய திட்டங்கள், இவைகளை எல்லாம் முடக்கி இந்த புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சியை குன்றச் செய்தது மத்தியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சி. And what to say of the plight of our fishermen? They have been forced to go on strike because nobody was willing to even listen or to come to their help. நம்முடைய மாநிலத்தில் இருக்கின்ற குறிப்பாக மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற அரசாலும் புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற அரசாலும் இப்பொழுது எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு முடக்கிவிட்டது, புதுவை மாநிலத்தில் உள்ள அரசு முடக்கிவிட்டது. To improve connectivity to Puducherry, our UPA government had invested in railways and airport infrastructure. But this year, the Modi government did not even mention Puducherry in the railway budget. நம்முடைய மத்தியில ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில புதுவை மாநிலத்திற்கு தேவையான ரயில்களை நம்முடைய மத்திய அரசு கேட்ட ரயில்வே திட்டங்களை எல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் நரேந்திர மோடி அரசு மத்தியிலே வந்த பிறகு 2 ஆண்டுகளாக புதுவை மாநிலத்திலே ரயில்வே திட்டங்கள் ஒன்றுமே கொடுக்கப்படவில்லை. The people of Puducherry witnessed the carelessness and insensitivity of the NRC and BJP government when you were affected by floods. Did the local government or the central government come to your rescue? No, they did not come to your rescue. Our farmers, particularly those who grow rice and sugarcane, they lost their entire crop, but you did not get any compensation. Rather, you were left to your own fate. புதுவை மாநில மக்கள் இது தற்பொழுது கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட புயலிலேயும் வெள்ளத்திலேயும் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருந்த பொழுது மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசும் புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் அரசும் இந்த புதுவை மாநில மக்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யவில்லை. அது மட்டுமல்ல, நம்முடைய விவசாயிகள் அவருடைய நெற்பயிர்கள் மற்றும் கரும்பு இவைகள் எல்லாம் பாதித்த போது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிய நிவாரண தொகையை 2 அரசும் கொடுத்த மறுத்துவிட்டது. இப்படிப்பட்ட ஆட்சிகள் தான் உங்களை வஞ்சித்தது மட்டுமல்லாமல் புதுவை மாநில மக்களை புறக்கணித்திருக்கிறார்கள். This combination of BJP, AIDMK, ARNIC have caused a great deal of damage to Puducherry. They may have different names, but their identity is the same. Their identity is anti-people and anti-Puducherry. பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
என்ஆர் காங்கிரஸ் இவைகள் எல்லாம் புதுவை மாநில மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அவர்கள் பல பெயர்களிலே அந்த கட்சிகள் எல்லாம் இருந்தாலும் அவர்களை பொறுத்தவரையிலே புதுவை மாநில மக்களுடைய தனித்தன்மையை எந்த காலத்திலும் அவர்கள் காத்தது கிடையாது. அது மட்டுமல்ல, அவர்கள் புதுவை மாநிலத்தை மற்ற மாநிலத்தோடு இணைக்க வேண்டும் என்று கூக்குரல் கொடுத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது புதுவை மாநிலத்தில் வந்து பிரச்சாரம் செய்கிறார்கள். Some of these parties have openly advocated the merger of Puducherry, something that our party will never allow. இந்த கட்சிகள் எல்லாம் புதுவை மாநிலத்தை இணைக்க வேண்டும் என்று சொன்னவர்களை இந்த காங்கிரஸ் பேரியக்கம் எங்களுடைய கூட்டணி கட்சி கண்டிப்பாக அனுமதிக்காது. Brothers and sisters, it is now time to defeat these opportunistic parties. Puducherry identity, Puducherry diversity and plurality can be preserved and protected only by the Congress-DMK alliance. புதுவை மாநிலத்துடைய தனித்தன்மை மட்டுமல்ல, புதுவை மாநில மக்களுடைய கலாச்சாரம், புதுவை மாநிலத்துடைய அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து புதுவை மாநில மக்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று பாவிக்கின்ற ஒரே கூட்டணி தான் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. In power and in opposition, we have always stood for the interest of the people of Puducherry. Our work, you have seen our work in the past, our work is there for you to see. நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்க்கட்சியிலே இருந்தாலும் புதுவை மாநில மக்களுக்கு சேவை செய்வதிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற இயக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம். நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கிறோம், புதுவை மாநில பக்கம் இருக்கிறோம். Our alliance government will work to ensure a bright future for the people of Puducherry. Our alliance government will work tirelessly for the welfare and well-being of all, especially of our farmers, fishermen, women, children, minorities and our youth. எங்களுடைய கூட்டணி புதுவை மாநிலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை, ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதிலே கவனம் செலுத்துவோம் என்பதை இந்த தருணத்திலே கூறிக்கொள்கிறேன். I therefore appeal to each one of you to place your trust and confidence in our alliance and on the day of election to vote in great number for all the candidates of our alliance. எங்களுடைய கூட்டணியானது புதுவை மாநிலத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் அயராது கண்டிப்பாக விவசாயிகள், மீனவர்கள், மகளிர், இளைஞர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மைனாரிட்டி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு இயக்கமாக எங்களுடைய காங்கிரஸ் பேர் இயக்கம் இருந்து வருகிறது. ஆகவே நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், வருகின்ற தேர்தலிலே எங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், எங்கள் கூட்டணி மீது நம்பிக்கை வையுங்கள், எங்களுடைய வேட்பாளர்களை ஆதரியுங்கள். I thank you all for coming to this meeting. Thank you again from the deep of my heart. Nandri, Vanakkam, Jai Hind. நான் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.